ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிந்தி பிரவேஷிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்தி வியாக்கரன் பிரவேஷிக்கா புக்கில் 7th லெசனான காரக் அதை பார்க்க போகிறோம். காரக்னா வேற்றுமை உருபுகள். இப்போது வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும். கா, கே, கி, சே, பர் அந்த மாதிரி வரதான் காரக். அதை நம்ம ஆல்ரெடி பிராத்மிக் மத்தியமா அதிலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த லெசனை இப்போ பார்க்கலாம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடேஸ் குட் டே சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். कारक वेற்றுமை உருபு. सभी ध्वनि समूह शब्द माने नहीं जाते. அதாவது ஒலியினுடைய கூட்டத்தை நாம் ஒரு வார்த்தையாக ஒரு சொல்லாக கருத முடியாது. அதாவது இப்போ உதாரணமாக இது கா, வா, ஏ இதெல்லாம் ஒரு ஒலி கூட்டம், ஒரு அந்த எழுத்துக்களினுடைய கூட்டம். இதை நம்ம ஒரு முழுமையான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக நம்மால் கருத முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. உசே சார்த்தக்கு ஹோனே கி ஜரூரத் ஹை. அதில் அர்த்தம் அப்படின்றது இருக்கணும், அது அவசியம், கட்டாயம் அப்படின்றாங்க. உசி தரஹ் கேவல் ஷப்து சமூஹ் வாக்கிய நஹி பன்தா ஹை. அதே போல் அப்படிப்பட்ட சொற்களை கொண்டு நாம் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியாது. உஸ்மே அர்த்திக்கி உஸ்கே பூர்ண ஹோனேக்கி ஜரூரத் ஹை. அதில் ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சொற்களை கொண்டு தான் நம்மால் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். களம் மேஜ் ஹை. களம் மேஜ் ஹை அப்படின்னா களம்னா பேனா, மேஜ் அப்படின்னா மேஜை, களம் மேஜை, அவ்வளோதான். மோகன் குமார் பேட்டா ஹை. மோகன் குமார் பையன். யஹ் கிதாப் கீதா தோ. இந்த புத்தகம் கீதா கொடு. ஸ்கூல் கர் தூர் ஹை. பள்ளி வீடு தூரம். இப்போது இவை எல்லாமே நாம் ஒரு முழுமையான ஒரு அர்த்தம் உள்ள வாக்கியமாக கூற முடியாது. इनमें संज्ञा, क्रिया, क्रिया विशेषण आदि के होने पर भी पूरा अर्थ स्पष्ट नहीं हो सका है. இப்போது இதில் சஞ்ஞா, களம், மோகன் இதெல்லாம் பெயர் சொல். கிரியா வினைச்சொல். தூர் இந்த மாதிரி கொடு இதெல்லாம் வினைச்சொற்கள். கிரியா விசேஷன் அதாவது வெர்புடைய அந்த அட்ஜெக்டிவ், அதாவது அந்த வினையினுடைய அதை குறித்து கூறும் அந்த விசேஷன். இவை எல்லாமே இருந்தாலும் கூட அது ஒரு முழுமையாக நாம் விளங்கி கொள்ள முடியவில்லை. மேஜ் பர் குமார் கா கீதா கோ घर से ऐसा हो तो अर्थ स्पष्ट हो जाता है. இப்போது இங்கே எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, களம் மேஜ் பர் ஹை. பேனா மேஜையின் மேல், பர் மேஜையின் மேல் இருக்கிறது. மோகன் குமார் பேட்டா அப்படின்னா இதுக்கு நடுவில் குமார் கா பேட்டாகை. மோகன் குமாரின் உடைய, யாருடைய? குமாரின் உடைய மகன். யஹ் கிதாப் கீதா தோ. அப்போது யஹ் கிதாப் இந்த புத்தகத்தை, கீதாக்கோ கீதாவிற்கு, கீதாக்கோ கீதாவிற்கு கொடு. ஸ்கூல் கர் சே தூர் ஹை. பள்ளி இல்லத்தில் இருந்து, கர் சே இல்லத்திலிருந்து தூரமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் வந்தால் தான் நமக்கு ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். शब्दों के इन रूपों को यानी विभक्ति सहित शब्द को कारक कहते हैं. இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுப்பது நமக்கு காரக், வேற்றுமை உருபுகள் இருந்தால் தான் முடியும். பர், का, को, से आदि को विभक्ति या कारक चिन्ह कहते हैं. இவையெல்லாம் தான் அந்த காரக்கினுடைய அந்த சின்னம், அதாவது அதற்கான அந்த ஒரு
ஒரு எழுத்து யூஸ் பண்ணுற அந்த எழுத்து. இப்போது संज्ञा या सर्वनाम का जो रूप वाक्य के अन्य शब्दों के साथ खासकर क्रिया के साथ अपना संबंध प्रकट करे उसे कारक कहते हैं. இப்போது சஞ்ஞா அதாவது பெயர் சொல்லோ அல்லது பிரதி பெயர் சொல்லோ வந்து எந்த ஒரு வடிவத்திலோ இன்னொரு அந்த வாக்கியம் வந்து இன்னொரு வாக்கியம் அந்நிய சப்தோன் கே சாத் இன்னொரு வாக்கியத்தினோடோ அல்லது காஸ்கர் கிரியா கே சாத் ஸ்பெஷலாக வினையோடு இருக்கிற தன்னுடைய தொடர்பை சம்பந்த் தன்னுடைய தொடர்பை பிரகட் கரியை வெளிப்படுத்துகிறதோ அதுதான் வந்து உசே காரக் கஹ்தே ஹே. அவை தான் வந்து வேற்றுமை உருபு என்று அழைக்கப்படுகிறது. காரக்கே 8 பிரகார் ஹை. இதில் வந்து 8 வகைப்படும். கர்த்தா காரக், கர்ம காரக், கரண் காரக், சம்பிரதான் காரக், अपदान कारक, संबंध कारक, अधिकरण कारक, संबोधन कारक. இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து அந்தந்த காரக்கினுடைய வந்து அந்த உபயோகப்படுத்தப்படக்கூடிய சின்ஹு அதனுடைய அந்த எழுத்து உபயோகப்படுத்தப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள். இப்போது ஃபஸ்ட்டு கர்த்தா காரக் அப்படின்னா கர்த்தானா தெரியும். இப்போது கர்த்தானா ஒரு பர்சன். இப்போது இதில் வந்து வினை வந்து அந்த மனிதர் மேலேயே நடைபெறும். அப்படிப்பட்ட அந்த வாக்கியத்திற்காக நாம் உபயோகப்படுத்தப்படக்கூடிய காரக் தான் வந்து கர்த்தா காரக். क्रिया को करने वाली संज्ञा या सर्वनाम के रूप को कर्ता कारक कहते हैं. அதுதான் வந்து அந்த வினை வந்து அந்த மனிதர்கள் மேலேயே வந்து நடைபெறுகிறது. அதாவது அந்த பெயர் சொல்லோ அந்த பிரதி பெயர் சொல்லின் மேலேயே வந்து நடைபெறுவது தான் வந்து கர்த்தா காரக். இப்போது கர்த்தா காரக்கி விபக்தி நேஹை அதனுடைய அந்த சின்ஹ வந்து நே. यह विभक्ति सकर्मक क्रिया के भूतकालीन वाक्य के कर्ता के साथ जुड़ती है. இப்போது இந்த விபக்தி இந்த நே அப்படின்றது வந்து சக்கர்ம கிரியா அப்படின்னா செய்யப்படு பொருள் குன்றா வினை அந்த பாஸ்ட் டென்ஸோட இறந்த கால செய்யப்படு பொருள் குன்றா வினையோட அந்த வாக்கியம் வந்து சேர்ந்து வருகிறது. बाकी वाक्यों में इसका लोप होता है. जैसे राम ने रोटी खाई. ராம் ரோட்டி சாப்பிட்டான். இப்போ ரோட்டி சாப்பிட்டது யார்? ராம். அந்த வினை அவன் மேலே தான் நடைபெறுகிறது. கமலானே பத்ரிலிக்கா. கமலா கடிதம் எழுதுகிறாள். அந்த கடிதத்தை எழுதும் அந்த வினை வந்து கமலா மேல் தான் நடைபெறுகிறது. கமலா வந்து தன்னுடைய கைகளால் வந்து லெட்டரை எழுதுகிறாள். அடுத்து ஹம்னே கலம் கரிதி. ரமேஷ் தூக்கான் கயா. இப்போது ரமேஷ் வந்து கடை வீதிற்கு செல்கிறான். அவனே வந்து நடந்து செல்கிறான். ஸோ அந்த வினை அவன் மேலே நடைபெறுகிறது. ஆப் கல் மந்திர் ஜாயேங்கே. நீங்கள் நாளை கோயிலுக்கு செல்வீர்கள். அடுத்து கர்ம காரக். क्रिया का पल कर्ता पर न पढ़कर किसी दूसरी संज्ञा या सर्वनाम पर पड़े तो उस संज्ञा या सर्वनाम के रूप को कर्म कारक कहते हैं. இப்போது அந்த வினை அப்படின்றது வந்து அதனுடைய பலன் வந்து இன்னொரு தூஸ்ரி சஞ்ஞா யா சர்வனாம் அப்படின்னா இன்னொரு பெயர் சொல்லோ அல்லது பிரதி பெயர் சொல்லின் மேலோ வந்து படுவது வந்து கர்மகாரக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கர்மகாரக்கி விபக்தி கோ. இதில் எப்படி நே வந்து அந்த கர்த்தா காரக்கினுடைய அந்த சின்ஹா இருக்கோ அதே மாதிரி இதில் கோ. यह विभक्ति अप्राणिवाचक शब्द के साथ साधारणतः जोड़ा नहीं जाता. இப்போது இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா மானே பாலக்கோ புலாயா. அம்மா வந்து தன்னுடைய மகனை அழைத்தார். சுரேஷ் விமல்கோ தேக்தாகை. சுரேஷ் விமலை பார்த்தான். பில்லி சூஹேகோ மார்த்தீகை. பூனை எலியை கொன்றது. எலியை கொன்றது அந்த ஐ அப்படின்றது தான் இந்த கோ. இதுவும் அதே தான். பாலக்கோ அப்படின்னா மகனை அந்த ஐ அதுதான் வந்து இந்த கர்மகாரக். பச்சா தூத் பீத்தாகை. பையன் வந்து பாலை அருந்தினான். ஹம் கத் லிக்தே ஹை. நாங்கள் கடிதம் எழுதினோம். அப்போது இதெல்லாம் வந்து கர்மகாரக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சா தூத் பீத்தாகை அப்படின்னா
பையன் பாலை அருந்தினான் அப்படின்றதுல இந்த பால் அப்படின்றது வந்து உயிரற்ற பொருள். ஸோ அந்த என்ன போட்டிருக்கு, யஹ் விபக்தி அப்ராணிவாச்சக் சப்துக்கே சாத் சாதாரணத்தக ஜோடா நஹீன் ஜாத்தா. அதாவது உயிரற்ற பொருளோடு வந்து சாதாரணமாக வந்து அது அந்த எழுத்து சேர்ந்து வராது அப்படின்றாங்க. ஸோ பச்சா தூது பீத்தாகை, பையன் வந்து பாலை குடித்தான் அப்படின்னு இருந்தாலும் அங்கே அந்த கோ அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெறலை. அதே மாதிரி ஹம் கத் லிக்தேஹை அப்படின்னா அந்த கடிதம் அப்படின்றது அந்த உயிரொற்ற பொருளோட அந்த கோ அப்படின்றதும் இடம்பெறலை. இங்கே விமல், இந்த பாலக், சூஹே, இந்த எலி, மகன், விமல் இதெல்லாம் வந்து உயிருள்ள மனிதர்கள். ஸோ அதோட சேர்ந்து அந்த கோ வருது. ஆனால் இதோட அப்படி வரலை. இப்போது இந்த கர்த்தா காரக் கர்ம காரக்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். கர்த்தா காரக்னா அவங்க மேலேயே நடைபெறுது. ராம் வந்து ரோட்டி சாப்பிட்டான்னா அவன் மேலேயே நடைபெறுகிறது. ஸோ நேம். இப்போ கர்ம காரக் அப்படின்னா சுரேஷ் விமல் கோ தேக்தாகை அப்படின்னா சுரேஷ் விமலை அடுத்த ஒரு பெயர் சொல் மேலேயோ இல்லை வினைச்சொல் மேலேயோ வந்து பெயர் சொல் மேலேயோ அல்லது பிரதி பெயர் சொல் மேலேயோ அந்த செயல் நிகழும். அப்படிங்கும்போது இங்கே கோ கர்ம காரக். இப்போ இது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் करण कारक அப்படின்னா क्रिया के साधन का बोध कराने वाली संज्ञा या सर्वनाम के रूप को करण कारक कहते हैं. करण कारक की विभक्ति से है. இப்போது क्रिया के साधन का बोध அப்படின்னா அந்த செயல் அந்த வினை அப்படின்றது வந்து சாதன் கா போத் இன்ஸ்ட்ருமெண்ட், எதை கொண்டு எந்த ஒரு பொருளை கொண்டு அந்த வினை செய்யப்படுகிறது அப்படின்றத அதுதான் வந்து அந்த பெயர் சொல்லோ அல்லது பிரதி பெயர் சொல்லோ தான் வந்து கரண் காரக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதற்கான அந்த சின்ஹ் வந்து சே. இப்போது மே கலம் சே பத்ர லிக்தாகும், நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு இருந்தாலும் எதை கொண்டு, கலம் சே பேனாவை கொண்டு. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, சாதன் கா ஒரு பொருளை கொண்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் எதை கொண்டு அந்த செயல் நிகழ்ந்ததோ அந்த பெயர் சொல்லோ அல்லது பிரதி பெயர் சொல்லு தான் வந்து கரண் காரக். இப்போ மே கலம் சே பத்ர லிக்தாகும், நான் பேனாவை கொண்டு கடிதத்தை எழுதினேன். கவ்வா பியாசே தடப் ரஹாஹை, காகம் வந்து தாகத்தால் தவித்தது. ஹம் ரேல் சே தில்லி கயே, நாங்கள் ரயில் வண்டியின் மூலம் தில்லிக்கு சென்றோம். இதெல்லாம் வந்து கரண் காரக். அடுத்து சம்பிரதான் காரக் அப்படின்னா எதற்காக அந்த செயலை செய்கிறோம், அதற்கான அந்த பலனை கொடுப்பது. இஸ்கேலியே அப்படின்னு போல அதுதான் எதற்காக அந்த செயல் நடைபெறுகிறதோ அந்த பலனை குறிப்பது வந்து சம்பிரதான் காரக். जिसके लिए क्रिया की जाती है उसका बोध कराने वाले संज्ञा या सर्वनाम के रूप को संप्रदान कारक कहते हैं. அதுதான் அந்த எதற்காக அந்த செயல் செய்யப்படுகிறதோ அதுதான் வந்து சம்பிரதான் காரக். இதனுடைய விபக்தி வந்து கோ கேலியே. இப்போது இங்கே கரண் காரக்லேயும் கர்ம காரக்லேயும் கோ இருக்கு. அது வந்து இக்கு பாலக்கோ பையனை அப்படிங்கிறதுக்கு அந்த ஐ. ஆனால் இங்கே வந்திருக்கிற இந்த கோ வந்து காக, எதற்காக, அதற்காக அப்படின்ற மாதிரி. அப்புறம் கேலியே, இவையெல்லாம் வந்து சம்பிரதான் காரக். இப்போது ஜெய்சே எக்ஸாம்பிள் வந்து அப்பனே கணேஷ்கோ பைசா தியா, எனக்கு நீங்கள் கணேஷுக்காக பைசா தந்தீர்கள். வே ஹம்கோ கிதாப் தேத்தே ஹை, அவர்கள் எங்களுக்காக புத்தகத்தை தந்தார்கள். எங்களுக்காக, யாருக்காக, எங்களுக்காக, எங்களுக்கு புத்தகத்தை தந்தார்கள், எங்களுக்காக புத்தகத்தை தந்தார்கள். ஹமே தேஷ் கி பலாயி கேலியே காம் கர்னா ஹை, நாங்கள் நாட்டினுடைய நலனுக்காக, பலாயி கேலியே நாட்டு நலனுக்காக வேலை செய்கிறோம். இவையெல்லாம் வந்து சம்பிரதான் காரக். அடுத்து ஃபிஃப்த் ஒன் अपदान कारक, अதாவது अलग होने या तुलना करने या डरने का बोध कराने वाले संज्ञा या सर्वनाम के रूप को अपदान कारक कहते हैं. अलग होने
பிரித்து காட்டுவதற்காக, அலக் அப்படின்னா தெரியும், பிரித்து தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்காகவோ, யா துல்னா அப்படின்னா கம்பேர், ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த பென்சில் இருந்துன்னா இந்த ஸ்கெட்சோட கம்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. டர்னே அல்லது பயத்தை பற்றி கூறக்கூடிய சஞ்ஞா யா சர்வனாம் பெயர் சொல்லோ அல்லது பிரதிபெயர் சொல்லை தான் வந்து அப்பதான் காரக் அப்படின்னு அழைக்கிறோம். அப்பதான் காரக்கி விபக்தி சேகை. இப்போது இது வந்து சே அப்படி இதனுடைய விபக்தி. இப்போது கரண் காரக்கும் சே தான், இங்கே அப்பதான் காரக்கும் சே தான். ஆனால் இதனுடைய டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள். காடி ஸ்டேஷன் சே நிக்கல்தி ஹை, வண்டி ஸ்டேஷனிலிருந்து புறப்படுகிறது. ஆம் சே கட்ஹல் படா ஹை, மாம்பழத்தை விட, எதை விட, மாம்பழத்தை விட பலாப்பழம் பெரியது. மேரா தோஸ்த் சாம்ப் சே நஹி டர்னா, என்னுடைய நண்பன் வந்து பாம்பை கண்டு, எதை கண்டு, பாம்பை கண்டு அஞ்ச மாட்டான். இப்போது இதை விட, இதிலிருந்து, இதனால் அப்படின்றதுக்காக நாம் இது யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து எதை கொண்டு நாம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த வினை வந்து எந்த ஒரு எந்திரத்தை கொண்டு நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த சே. இங்கே வந்து அந்த பிரித்து காட்டுவதற்காகவோ கம்பேர் பண்ணுறதுக்காகவோ அந்த பயத்தை பற்றி குறிப்பிடுவதற்காக இந்த அப்பதான் காரக்கில் சேம் அந்த சே அப்படின்ற சின்ஹு உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்து சம்பந்து காரக். இப்போ இந்த பெயர்லேயே தெரியுது, சம்பந்த் அப்படின்னா அந்த தொடர்பு, அதை பற்றி வெளிப்படுத்தக்கூடியது. शब्दों के पारस्परिक संबंध का बोध कराने वाले संज्ञा या सर्वनाम के रूप को संबंध कारक कहते हैं. அந்த शब्दों के पारस्परिक அப்படின்னா மியூச்சுவலாக அந்த ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு தொடர்பை, அதை பற்றி கூறக்கூடியது தான் வந்து சம்பந்து காரக். இப்போ சம்பந்து காரக் இதனுடைய விபக்தி வந்து 3 இருக்குது. கா, கே, கி. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம லாஸ்ட்டு மத்தியமா, ராஷ்டிர பாஷா இதில் எல்லாமே அதை பற்றி படிச்சிருப்போம் நிறையா. ஸோ இப்போது இதில் வந்து மே, ஹம், தூ, தும் ஆதி சர்வநாம் மோன் கே சாத் இஸ்கா ரூப் ரா, ரே, ரி, பி ஹோத்தா ஹை. இப்போது இந்த கா, கே, கி அப்படின்றது வந்து மே நான், ஹம் நாங்கள், தூ நீ, தும் இவையெல்லாவற்றோட வந்து சர்வநாமம் கே சாத் இந்த பிரதிபெயர் சொல்லோட வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஹமாரா, தும்ஹாரா, மேரா அப்படின்ற மாதிரி மாற்றம் ஏற்படும். ஜெய்சே தில்லி ஹமாரே தேஷ் கி ராஜ்தானி ஹை. டில்லி வந்து நம்முடைய தேஷ் கி நம் நாட்டினுடைய தலைநகரம். இப்போது ஹமாரே ஹம் ப்ளஸ் அந்த ஹமாரே அப்படின்னா நம் உடைய அப்படின்றது தான் வந்து ஹம் ப்ளஸ் கே, அதுதான் வந்து ஹமாரே அப்படின்னு மாற்றம் ஏற்படுகிறது. தும்ஹாரி பெஹன் கா நாம் கியா ஹை. தும்ஹாரி அப்படின்றது எப்படி மாறி இருக்கு, தும் ப்ளஸ் கி, ஏன்னா பெஹன் அப்படின்றது பெண்பால். ஸோ தும்ஹாரி, தும் ப்ளஸ் கி, தும்ஹாரி பெஹன் கா நாம் கியா ஹை, சகோதரியினுடைய பெயர் என்ன, இப்படி மாற்றம் ஏற்படுவது வந்து संबंध कारक. அடுத்து अधिकरण कारक. शब्दों के आधार का बोध कराने वाले संज्ञा या सर्वनाम के रूप को अधिकरण कारक कहते हैं. அந்த शब्दों के आधार, அந்த சொல் வந்து எதை வந்து ஆதாரமாக கொண்டு இருக்கிறது அப்படின்றத வந்து அதனுடைய இடம், அந்த ஆதார் அப்படின்றது வந்து இங்கே நம்ம என்ன மீன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடப்பொருள் அப்படின்னா லொக்கேஷன், அந்த சொல் அப்படின்றது வந்து எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த சஞ்ஞா யா சர்வனாம் வந்து இருப்பது தான் வந்து அதிகரண் காரக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது வந்து அதிகரண் காரக், இதனுடைய சின்ஹ வந்து மே பர் மேலே அப்படின்றதற்காக நம்ம இந்த காரக் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஜைசே ஹாத் மே கலம் ஹை. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹாத் மே கலம் ஹை, கையில் பேனா இருக்கிறது. பேனா இருக்கிறது, எங்கே இருக்கிறது, கையில். இப்போது ஹாத் கலம் ஹை அப்படின்னா ஒரு அர்த்தமே இல்லை. அதே ஹாத் மே கலம் ஹை அப்படின்னா கையில் பேனா இருக்கிறது. ஜமீன் பர் குர்சி ஹை, தரையின் மேல்
நாற்காலி, மேஜை இவையெல்லாம் வந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம குறிப்பிடும்போது அந்த பர் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து அதிகரண் காரக். அடுத்து சம்போதன் காரக். किसी को पुकारने का बोध कराने वाले शब्द रूप को संबोधन कारक कहते हैं. இது வந்து புகார்னே அப்படின்னா எந்த ஒரு இதை வந்து நாம் அழைக்கிறோம். கிசிக்கோ. இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதனுடைய சின்ஹம் வந்து ஹே, ஹோ, அரே, ஓ இதெல்லாம் வந்து சம்போதன் காரக்குடைய விபக்தி. இப்போ இது எப்படின்னா ஹே பகவான் தும் கஹா ஹோ, ஹே கடவுளே நீ எங்கே இருக்க. நம்ம வந்து இப்போ ஏதோ கஷ்டத்தில் இருக்கும்போதோ ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், ஏ கடவுளே நீ எங்கே தான் இருக்கியோ அப்படின்ற மாதிரி. அரே மோகன் இதராவோ, ஏ மோகன் இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையாக கூப்பிடும்போது இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேற்றுமை உருபுகளெல்லாம் வந்து சம்போதன் காரக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. विभक्ति के लगते समय संज्ञा और सर्वनामों के रूपों में बहुधा परिवर्तन होता है. विभक्ति के இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே குறிப்பிட்ட இந்த நே, கோ, சே, கோ, சே, காக்கே, கி, மே, பர், ஹே, அரே இதெல்லாம் வந்து விபக்தி. இந்த விபக்தியோட சேரும் சமயத்தில் வந்து சஞ்ஞா அவுர் சர்வனாம் பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல்லுடைய அந்த ரூபம் அந்த வடிவத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. सर्वनामों के रूपों में जो परिवर्तन होता है उसका विवरण तालिका में दिया गया है. இந்த மாதிரி சர்வனாம் பிரதிபெயர்ச்சொற்கள் வந்து இந்த விபக்தியோட சேரும்போது எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்றது தாலிகா அப்படின்னா அதனுடைய விவரம் வந்து இந்த டேபிள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த டேபிளில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் நேவோடு சேரும்போது எப்படி மாறுது, மே, ஹம், தூ, தும் இந்த மாதிரி சர்வநாமெல்லாம் வந்து ஒவ்வொரு வேற்றுமை உருவோடு சேரும்போது எப்படி எப்படி மாறுகிறது அப்படின்ற டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. காரக் और कर्म कारक को मुख्य कारक माना जाता है. இந்த கர்த்தா காரக் மற்றும் கர்ம காரக் இவை ரெண்டுமே வந்து முக்கியமான காரக் வேற்றுமை உருபுகளாக கருதப்படுகிறது. அந்த முதல் ரெண்டு வேற்றுமை உருபுகள் பார்த்தோம் இல்லையா அது. क्योंकि सामान्यतः वाक्य की क्रिया रचना इन दोनों में से किसी एक के लिंग वचन और पुरुष के अनुसार होती है. ஏன்னா பொதுவாக வாக்கியத்தினுடைய வினை மற்றும் அதனுடைய அமைப்பு வந்து இந்த இரண்டு இதுலேயுமே வந்து எப்படி அப்படின்னா லிங்கு அப்படின்னா என்ன, ஆண்பால் பெண்பால், வச்சன் ஒருமைப்பன்மை இவைகளை பொறுத்து அந்த வாக்கியத்தில் வந்து இந்த கர்த்தாக்காரக் கர்மகாரக்கில் மாற்றம் ஏற்படும். शेष कारण कारक, संप्रदान कारक, अपदान कारक, संबंध कारक, अधिकरण कारक और संबोधन कारक का वाक्य की क्रिया रचना के साथ संबंध नहीं रहता. इसलिए इन कारकों को गौण कारक या சஹ்காரக் கெஹத்தேஹே. இதனால் வந்து இந்த இரண்டு காரக்குகளையும் எப்படி அழைக்கிறாங்க, சரி இந்த மிச்சமுள்ள காரக்குகளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை வேற்றுமை உறுப்புகளாகவும் கூட்டு வேற்றுமை உறுப்புகளாகவும் கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டுடேஸ் குட் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.